ஆமாம் பாருங்க, நம்ம எங்கே வந்திருக்கோம் சொல்லு. சுருளி வந்திருக்கோம் சொல்லு. இங்கே பார்த்து சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய நாத்தனார் பொண்ணுக்கு வந்து மொட்டை எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 6 o'clock. தம்பி இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அப்படியே தூக்கி நாங்கள் மட்டும் கிளம்புனதுக்கப்புறம் காரில் தூக்கிட்டு வந்துட்டோம். அங்கே போய் அவனை ட்ரெஸ் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு மட்டும் எங்கே எடுக்கிறாங்கன்னா சுருளியில் எடுக்கிறாங்க. அங்கே தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். மார்னிங் வந்து எதுவுமே சாப்பிடாதனால ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ 2 வடை வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்புனோம். அம்மா பாரு, அம்மா பாருங்க, நம்ம எங்க வந்திருக்கோம் சொல்லு. சுருளி வந்திருக்கோம் சொல்லு. இங்க பார்த்து சொல்லு. இந்த அப்பதான் வராங்க. போங்க போங்க போங்க. எங்க வந்த? ஜாலி, நம்ம சுருளிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக நான் கிளம்பி வந்தேன். ஆனால் அங்கே வந்த இடத்துல ஒரு என்ன ட்விஸ்ட்டுன்னா, மேலே ஏற முடியாது, மேலே சுருளி ஃபால்ஸுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து அன்னைக்கு ஏதோ யானை வந்து கீழே இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி, யானை நடமாட்டம் இருக்குது அப்படின்றனால யாரும் மேலே அலோவ் பண்ணலை. அதனால் நாங்கள் கீழேயே வந்து பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு பாப்பாவுக்கு மட்டும் எடுத்துட்டோம். அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வந்து மேலே ஏறி போவோம், அந்த ஃபால்ஸ்லாம் நம்ம தம்பிக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்திருந்தேன். ஆனால் அப்போ மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பாப்பாவுக்கு தான் வந்து மொட்டை எடுக்க போகிறோம். இப்போ பாருங்களேன், பேச பேச பாட்டு பாட டான்ஸ் ஆடுவாங்க. பாடுறா ஹரிசு பாரு, எப்படி இந்த பிள்ளைவே பார்க்குறேன் பாரு. கண்ணாடி போட்டுக்கிறேன் அம்மா உனக்கு. சூப்பரா இருக்குடி. சரி வா, அப்பா கிட்ட போ. அப்படியே காணி போட்டுக்க போ அப்பா கிட்ட. வா, தாத்தாட்ட போய் காட்டிட்டு வருவோம். நாங்கள் போய் தாத்தாட்ட காட்டுவோம் வாங்க. பார்த்தீங்களா, மாங்காய் பிட்டிச்சு. மாங்கான்ற நெல்லிக்காய், பிட்டி நெல்லிக்காய் அந்த மரத்தில். ஆமாம், எங்கள் அண்ணனே முடிந்துருக்காங்க. இப்போ எங்கள் மாமா போய் பிடுங்க போயிருக்காரு. யாருக்கும் அந்த அளவுக்கு நெல்லிக்காய் பிடிக்காது, எனக்கு தான் பிடிக்கும். அதனால தூங்குறதுக்கு போயிருக்காரு.
யாருக்கெல்லாம் அந்த குட்டி நெல்லிக்காய் பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அம்மா நம்ம வீட்டில் நெல்லிக்காய் மரம் வைக்கலாமா? நம்ம வீட்டில் நெல்லிக்காய் மரம் வைக்கலாமான்னு பார்த்து வாங்க. இங்கே வருங்க, நெல்லிக்காய் பாருங்க. நன்றி. அப்படி நல்ல ஆஃபீஸில் வேறு யாரும் இல்லையா? சேப்புக்குள்ள கை விட்டுக்க. சேப்புக்குள்ள கை விட்டுக்க. சேப்பில் கை விட்டுக்க. இப்போ சேப்பில் வச்சு விடு கௌதம். அப்படியே போஸ்ட் கொடுப்பியான். சேப்புக்குள்ள கையை வச்சு விடு. 50 வச்சுக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸு முதல்ல 10 அடி. இந்த நியூ இயர்க்குலாம் இப்போ 10 கேஸ் வர இடுப்பு. இங்கே பாரு பாரு. வா சூப்பர் நீ தங்கப்பில்ல. இங்கே அம்மா பாரு. கொட்டாய் வேறையா? பாப்பாவுக்கு வந்து மொட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாவம் ரொம்ப அழுதுருச்சு. எனக்கு பாப்பாவுக்கு மொட்டை எடுக்கும்போது எனக்கு தம்பி ஞாபகம் தான் வந்துச்சு. தம்பிக்கு மொட்டை எடுக்கும்போது இதை விட அழுதான். ரொம்ப அழுதுருச்சு பாப்பா. அப்புறம் வந்து அங்கே குரங்கு தான் ரொம்ப அதிகமாக செம்ப சேட்டை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன். நாங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் விரித்து வச்சுருந்தோமா. எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. சாப்பிடும்போது இந்த குரங்கு வந்துருமான்னு சொல்லி வாயமூடில் குரங்கு கரெக்டாக சாப்பிட்றப்பே வந்துடுச்சு. எனக்கு கொடுக்குறீங்களா? எங்கிட்ட பெராக்கு பார்த்துட்டுலாம் கொடுக்கக்கூடாது. நல்லா கொடுங்க. இந்த இடம் நல்லா இருந்துச்சு பாருங்களேன் வியூ. எப்படா ஆனால் பயந்துக்கிட்டே தான் இருந்தோம். யானை வந்துருச்சு, யானை சத்தம் கேட்குது அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு அதவே நினச்சிக்கிட்டே இருந்தோம். பட் யானையும் வரல. நல்லபடியாக மொட்டை எடுத்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். சிரிப்பே. எங்க அப்பா எங்க? அப்பா வேலைக்கு போயாச்சா? நீ எங்க வந்த? எதுக்கு வந்த? எதுக்கு நீ வந்த இங்க? எதுக்கு வந்த நீ? யார் யார் வந்திருக்கோம் இங்க? அம்மா என்ன ரவுண்டு திரும்ப முதர்ந்து வந்துகிட்டு இருக்கு? லட்சுமி ஜெயஸ்ரீல எங்க வந்துச்சு? வர்ஷினி எங்க வந்துச்சு? திசிகா எங்க வந்துச்சு? எதையோ சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. பாப்பாவுக்கு மொட்டை எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். கிளம்பி நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா சுருளி பக்கத்தில் இருக்கிற கோடிலிங்கம்ன்ற கோவிலுக்கு தான் போகிறோம். அந்த கோவிலில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அந்த கோவில் வீடியோ போடுறேன், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.